வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றி வேல் முருகா. என் அன்பின் பிரியமே, நீ மறந்து விட்டாயா? இந்த கந்தன் சொன்ன அந்த நாள் உன் வாழ்க்கையில் வந்து விட்டது. என் குழந்தையே, இன்று உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கும் என்று கந்தன் ஏற்கனவே கணித்து உனக்கு சொல்லி இருந்தேன். ஒரு பெண் உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நடத்துவாள் என்று இந்த கந்தன் ஒரு வாக்கு கொடுத்திருந்தேன். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இன்று உன் வாழ்க்கையில் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது. அது என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. உனக்கான நேரங்களும் உனக்கான தருணங்களும் என்னவென்று என் குழந்தை உணர்ந்து புரிந்து நீ நல்லபடியாக வாழ வேண்டிய நேரம் இது. எதற்காகவும் என் பிள்ளை எதை நினைத்தும் வருந்த வேண்டாம். இனி உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் அத்தனையையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடப்பதை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கான நன்மைகளை உணர்த்துவதைக் கண்டு என் பிள்ளை நீ பேரானந்தம் கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. எந்த நொடியிலும் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்கள் அத்தனையும் நீ எதையும் நினைத்து கலங்கும்படி இருக்கலாம். ஆனால் உனக்கான நேரம் என்னவோ, உனக்கான தருணம் என்னவோ, இவை எல்லாவற்றையும் தெரிந்து புரிந்து கொண்டு நீ மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருப்பது உனக்கு என்றுமே நன்மதிப்பை கொடுக்கும் என்பதனை மறக்காதே. இந்த கந்தன் வருவது உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு உனக்கு முற்றுப்புள்ளியை வைப்பதற்கானது என்பதனை மறக்காதே. சுற்றியிருந்த மனிதர்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சிகள் எல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும். நீ உன் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களை எப்படியெல்லாம் மாற்றுகிறாய் என்று ஒரு முறை சிந்தித்து பார். நீ நினைத்திருந்தால் இவை எல்லாமும் நடக்காமலேயே போயிருக்கலாம். நீ நினைத்திருந்தால் இந்த விஷயங்களை எல்லாம் நடத்த விடாமல் நீ செய்திருக்கலாம். ஆனால் அதை எல்லாமும் தாண்டி என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் மிக பெரிய பெரிய சோதனைகளையும் துன்பங்களையும் செய்ய தொடங்கிவிட்டாய் அல்லவா? உனக்கு நடந்தது என்னவென்று சில நேரங்களில் உனக்கே புரிவதில்லை. காரணம் மனக்குழப்பம், மனதில் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகள், எந்த நேரமும் எதையாவது பற்றி யோசித்து கொண்டிருப்பது என்று என் குழந்தை மேலும் மேலும் பல சோதனைகளுக்குள் நீயாகவே உன்னை கொண்டு சேர்த்து விடுகிறாய். ஆனால் உன் அப்பன் இதற்கெல்லாம் இனியும் தெரிந்தே அனுமதி கொடுக்க முடியாது. உன் பக்கம் ஏதும் தவறுகள் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக கந்தன் இதையெல்லாமும் உன் பக்கம் நின்று பேச முடியாது. ஆனால் உனக்கு எடுத்துச் சொல்ல முடியும். அதே நேரம் உன் பக்கம் தவறுகள் இல்லாத நேரம் கந்தன் உன்னை இப்படியே விட்டுவிட முடியுமா? என் குழந்தையே, காலம் தவறிய பின்பு செய்யக்கூடிய உதவியும் சரி, மன்னிப்பும் சரி, சொல்லும் சரி, செயலும் சரி, இவையெல்லாமும் பயனற்றது. அந்த நேரத்தில் அந்த உதவி கிடைக்காமல் போனால் அதன் பிறகு அது கிடைப்பதிலும் எந்த பலனும் இல்லை அல்லவா? அதுதானே உண்மை. இதனை புரிந்து கொள்ள வேண்டும். வாய் தவறி விழும் பேச்சுக்களும் கை தவறி விழும் கண்ணாடியை விட அது மிகவும் கூர்மையான விஷயம். யாரிடம் பேசுகிறோம் என்பதை விட என்ன பேசுகிறோம் என்பதனை அறிந்து கொண்டு எல்லோரும் பேச வேண்டும். நாம் என்ன பேச நினைக்கிறோமோ அதை எல்லாமும் புரிந்து கொண்டு இங்கு எல்லோரும் பேச வேண்டும். கந்தன் சொல்லும் சொல்லை உணர்ந்து உன் வாழ்க்கையில் நடப்பதை என்னவென்று புரிந்து என் குழந்தை சந்தோஷமாக நீ இருக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. கந்தன் இருக்கும் இடம் உனக்கு இந்த வாழ்க்கையின் எல்லா நிலைகளையும் என்னவென்று சொல்லித்தரும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு அதிர்ஷ்டம் என்றால் என்னவென்று உன்னை வந்து சேரும் என்பதனை மறக்காதே. உன்னோடு நான் இருக்கும் இந்த பொழுதுகள் ஒவ்வொன்றையும் நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இந்த கந்தனின் அன்பு உனக்கு எல்லாவற்றையும் சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்றோ ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகளை எல்லாம் நினைத்து என் பிள்ளை இன்னமும் வருந்தி கொண்டிருக்காது. எல்லாவற்றிற்கும் காரணம் இருக்கிறது.
எல்லா மனிதர்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டிய தேவையும் இருக்கின்றது. எல்லாவற்றையும் தெரிந்து புரிந்து கொண்டு நீ வாழ வேண்டும். என் குழந்தையே, உனக்காக இந்த கந்தன் உன்னோடு நிற்கும் இந்த நேரம். யார் உன்னை எந்த தூரத்தில் வைத்து பார்க்கிறார்களோ அந்த தூரத்தில் நீ வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் உனக்கு எந்த நஷ்டமும் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். தேவைப்படும் பொழுது நிச்சயமாக உன்னை தேடுவார்கள். அப்பொழுது நீ யாரென்று காண்பிக்க வேண்டிய நேரமும் வரும். என் குழந்தையே, இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இனி என்னவாகும் என்பதனை புரிந்து கொண்டு உனக்கான நேரங்களை என் பிள்ளை கவனமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது, உன் அப்பன் இந்த கந்தன் நான் இருக்கும் பொழுது இனி எதையும் யோசித்து என் பிள்ளை நீ வருந்தாதே. எதையும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்கி தவிக்காதே. எந்த இடத்தில் உனக்கு என்ன நடத்த வேண்டுமோ அதை நான் நிச்சயமாக உனக்கு சரியாக சொல்லிக் கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். தேவையில்லாததை எல்லாம் எண்ணிக்கொண்டு வருந்தி கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை எல்லாம் புரிந்து கொண்டு நீ நல்லபடியாக நல்ல மனநிலையோடு இருக்க எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இனி உனக்காக இதை தாண்டி பல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது. இன்று பஞ்சமி நேரம், தேய்பிறை பஞ்சமி நேரம். வராகியானவள் உன் இல்லம் தேடி வருகிறாள். என் தாயல்லவா வராகி அம்மா. அவளினுடைய அருளோடு உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் உனக்கு நடக்கும் என்று இந்த கந்தன் ஒரு முறை உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன் அல்லவா? அதனை நிச்சயமாக நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ளப் போகிறாய். உனக்காக ஒவ்வொரு விஷயங்களும் சரியாக நடக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது, உன் அப்பன் இந்த கந்தன் நான் இருக்கும் பொழுது எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லா நிலையிலும் உனக்கான மகிழ்ச்சி கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என்றும் என்றென்றும் நான் வரக்கூடிய இந்த நேரங்களை நீ உணர்ந்து புரிந்து கொண்டு நல்லபடியாகவும் சந்தோஷமாகவும் நீ வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. இந்த கந்தனின் அன்பு அவ்வளவு எளிதில் உன்னை விட்டுவிடாத ஒரு அன்பு. அதுபோலத்தான் வராகியானவள் உன் இல்லம் தேடி வருகின்ற இந்த நேரம் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களும் சரியாக உன்னை தொடர்ந்து வரப்போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். தேவையில்லை என்று சொல்லி இனி எதற்காகவும் நீ கலங்காதே. இந்த உலகத்தில் எல்லோருமே தனக்கு வலித்தால் மட்டும் பெரிதாக பேசுகிறார்கள். தன்னால் இன்னொருவருக்கு கஷ்டம் ஏற்பட்டால் அதை பற்றி அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை. சில மனிதர்கள் இப்படித்தானே இருக்கின்றார்கள். இன்றும் இந்த நிலையில்தானே இவர்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இவை ஒவ்வொன்றையும் நாம் என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இவை ஒவ்வொன்றையும் நாம் என்னவென்று தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நல்லது நடக்கும் நேரம் இந்த மனிதர்கள் ஒருவரை அதிகமாக வேதனைப்படுத்துகிறார்கள் என்றால் நிச்சயமாக இதையெல்லாமும் என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து நடத்துவது ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என்பதனை மறக்காதே. என்றும் உனக்கு நல்லது நடக்க நான் உடன் வருவேன் என்பதனை புரிந்து கொள். எந்த நிலையிலும் உனக்கான வெற்றியை கொடுக்க நான் உன்னை தேடி வருவேன் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள். உனக்கு நல்லது நடக்கப் போகிறது. உனக்கான மகிழ்ச்சியும் உன்னை தேடி வரப்போகின்றது. இனி எந்த நேரத்திலும் உன்னுடைய வெற்றி உன்னை தொடரும். இந்த நேரம் நீ எதையுமே யோசித்து வருந்தி கொண்டிருக்காதே. எதையும் சிந்தித்து என் பிள்ளை கலங்கிக் கொண்டிருக்காதே. நான் இருக்கும் வரை உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நான் வருகின்ற நேரம் வரை உனக்கான ஆச்சரியங்களும் அதிசயங்களும் உன்னை தொடரும் என்பதனை என் பிள்ளை நீ எப்பொழுதுமே கவனமாக உணர்ந்திடுவாய் என்பதனை மறக்காதே. என்றும் என்றென்றும் நான் உனக்காகத்தான் வருவேன். எப்பொழுதும் இந்த கந்தன் உனக்கு நல்லதை சொல்வேன். உன்னுடைய வாழ்க்கையில் நின்று உனக்கு என்னவெல்லாம் நடக்கிறது என்பதனை இனிமேல்
நீ எப்பொழுதும் முழுமையாக புரிந்து கொள்ளப் போகிறாய் என்பதனை மறக்காதே. எந்நாளும் நான் வரக்கூடிய இந்த நேரங்கள் உனக்கு ஆச்சரியங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கும் நேரங்கள். இனி ஒருபொழுதும் உன்னை கைவிடாது என்பதனை மறந்து விடாதே. வராகி அம்மாவினுடைய அருளோடு உனக்கு மிக பெரிய வெற்றி உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகா.